ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜேகேயோட சிஇஓ பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஜேகே வீட்டுக்கு வந்து சோஃபாவில் டென்ஷனாக உட்காந்துருந்தோம். ஏய் எப்படா வந்தா? ஜேகே எதுவுமே பேசாமல் உட்காந்துட்டு இருந்தோம். ஏய் என்னடாச்சு? எதுவும் பிரச்சனையா? ரொம்ப டென்ஷனாக போனோம். டென்ஷனாகவே உட்காந்துருக்கா என்ன? அகைன் அவதானா? ஜேகே நிமிந்தத்தை அவங்க பார்த்து டேட்டிங்னா என்னடா? ஜேகே என்னடாச்சு? உனக்கு உடம்புது சரியில்லையா என்ன? ஜேகே கிட்டே வந்து உட்காந்துட்டு ஜேகேயோட ஹெட்டில் நெக்லாம் கை வச்சு பார்த்துட்டு இருந்தான். ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் சொல்லு, டேட்டிங்னா என்ன? டேட்டிங் போகலாம் அப்படின்னா எங்கே போகணும்? ஏய் என்னாச்சுடா உனக்கு? நீ ஓகேவா? நான் ஓகே தான்டா. ஃபர்ஸ்ட் சொல்லு, டேட்டிங்னா என்ன? எங்கே போகணும்? திடீர்னு நீ எப்படி கேட்குற? ஃபர்ஸ்ட் சொல்லுடா. ஏய் டேட்டிங்னா இங்கே தான் போகணும் அங்கே தான் போகணும்னா இல்லை, எல்லா இடத்துக்கும் போகணும், அதான் டேட்டிங். எல்லா இடத்துக்குன்னா பார்க்கு, பீச்சு, தியேட்டர், மால், ஹோட்டல், ரெசார்ட், இதுதான் அதான்லாம் கிடையாது. எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போகணும். அப்போ தான் டேட்டிங் போர் அடிக்காமல் இருக்கும். இப்படி வெளியே சுற்றுறதுக்கு பேர் தான் டேட்டிங்கா? அப்படின்னு சொல்ல முடியாது. நீ எது கேட்குற? அவள் என்னை டேட்டிங் கூப்பிட்டு போக சொல்கிறான். என்னடா சொல்கிறேன்? ஆமாடா, நான் சொல்லிட்டேன் எனக்கு இந்த டேட்டிங் கல்ச்சர்லாம் பிடிக்காதுன்னு. ஆனால் அவள் கேட்க மாட்டான். ஃபேஸை போட் பண்ணிவிட்டு கோவமாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு என்னை டேட்டிங் கூட்டு போன்னு சொல்கிறான். எனக்கு என்ன பண்ணேன்னு தெரிலடா. ஸோ நீ அவளை டேட்டிங் கூட்டு போகிறேன். டேய் எனக்கு அதெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அகைன் அவளை பார்த்தா அவள் அதானே கேட்பா. என்னடா பண்ண? இந்த டேட்டிங்லாம் எதுக்குடா? ஜிக்கி நிச்சயமாக தான் சொல்கிறியா? அவள் ஒன்று டேட்டிங் கூட்டு போக சொன்னாளா? ஆமாடா. ஏய் சூப்பர்டா. அவள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறா. இது நல்லா இருக்குடா. டேய் என்னடா நல்லாயிருக்கு? இதுவரை எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, இதுக்கப்புறம் தான் எத்துக்குடா டேட்டிங்லாம்? ஏய் டேட்டிங் என்ன நீ இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறான்? நீ அவளை பற்றி தெரிஞ்சுப்பா, அவள் உன்னை பற்றி தெரிஞ்சுப்பா. உனக்கு பிடிச்ச மாதிரி அவள் இருப்பா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கலாம். டேட்டிங் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஏய் ஆல்ரெடி எனக்கு பிடிச்ச மாதிரி தாண்டா அவள் இருக்கா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி நானும் இருக்கேன். எனக்கு அவளை பற்றி எல்லாம் தெரியும்டா. பின் எதுக்கு இந்த டேட்டிங்? டேய் நீ சொல்கிறது பெட்டில், ஆனால் டேட்டிங் அது மட்டும் கிடையாது. அதுவும் இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும். டேட்டிங்கில் நீ அவளை அப்சர்வ் பண்ண முடியும். ஆனால் டேட்டிங் சும்மா கிடையாது. பொண்ணுங்க ஒன்று ரொம்ப சோதிப்பாங்க. அவள் ஃபுட் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவள் சாய்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கலாம்டா. உன்னை பற்றி அவளும் தெரிஞ்சுப்பா. அவளுக்கு என்ன மாதிரி மூவி பிடிக்கும், என்ன மாதிரி பேசுவா, எப்படி பழகுவா, இவனை எப்படி சாப்பிடுவா, எப்போ கோவப்படுவா, இதெல்லாம் கூட நீ தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? டீ எங்களுக்குள்ளே அதுவே நல்லா போகுதுடா. நான் அதையும் கண்டினியூ பண்ணிப்பேங்களா? எதுக்குடா டேட்டிங்லாம்? ஜிக்கே எல்லோரும் இதெல்லாம் பண்ணிட்டு தான் அங்கே போவாங்க. ஆனால் நீ அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்க. இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு அந்த பொண்ணை தான் பார்க்கணும் போல இருக்கு. உன்னை இப்படி மாற்றிட்டா யார்டா அவ? ஆமாடா, என்னை கூப்பிட்டு போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டால் கூட பரவாயில்லடா. அவள் ஒரு மாதிரி கெஞ்சிரா, மிரட்ட தெரியாமல் உளர்றா, கோவப்படுறன்ற பேரில் ரொம்ப க்யூட்டாக ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கா. என்னால் நோ சொல்லவே முடியலடா. நான் நோ சொன்னால் கூட கோச்சிக்கிறேன்ற பேரில் இன்னும் க்யூட்டாக நடந்துக்கிறா. அகைன் அவளை மீட் பண்ணான், டேட்டிங் கூட்டு போன்னு அடம் பிடிப்பா. என்னடா பண்ணா? ஏய் அவள் கேட்குற மாதிரி அவளை டேட்டிங் கூட்டு போ. இதில் என்ன இருக்குது? எனக்கு அதெல்லாம் பிடிக்கலடா, உனக்கு புரியுதில்ல? ஆனால் அவளுக்கு பிடிச்சிருக்கல, உனக்கு அவளை பிடிச்சிருக்கல. ஏய் பிடிச்சிருக்கு மீன்ஸ் எனக்கு ஓகே, உனக்கு ஏதோ பிடிச்சிட்டு போட்டும். உனக்கு அது பிடிச்சிருக்க மாதிரி அவளுக்கு டேட் போக பிடிச்சிருக்கு. உனக்கு அவள் வேணும்ல, அதாவது நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அது. அப்போ அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத நீ கொடுத்தா ஆனும். டேய் அவள் கூட கிடைக்கிறதே கொஞ்சம் நேரம் தான்டா. அந்த கொஞ்ச நேரத்தில் எத்துக்கடா வெளியே போயிட்டு? பெட்லேயே ஸ்டார்ட் பண்ணி பெட்லேயே எல்லாத்தையும் முடிக்க முடியாது. சில விஷயங்களுக்கு நீ வெளியே போகணும். எனக்கு அவகிட்ட தேவை அது மட்டும்தான். உனக்கு புரியுதுல்ல? புரியுது. ஆனால் அவளுக்கு அப்படி இல்லைல்ல. ட்ரை பண்ணி தான் பாரு. போடா. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே தேவங்க ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாங்க. எல்லோரும் விஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒயின் ஜேகே பார்த்து முறைச்சிட்டு இருந்தான். ஜேகே ஒயினை பார்த்ததுமே ஒயினை மூஞ்சி அந்த பக்கம் திருப்பினான். எதுக்கு இப்போ என்னை பார்த்து மூஞ்சி திருப்புறான் இவ்வளோ? ஜேகே அவன் கேபின்குள்ளே போனதுமே ஹலோ சொல்லுங்கள் சார். ஒயினை ஒரு நிமிஷம் உள்ள வர சொல்லு. சார் வயனை ஒரு நிமிஷம் என் கேபினுக்கு வர சொல்லு. ஓகே சார். ஈவினிங்
சார் உன்னை கூப்பிட்டாங்க. ம், எதுக்கு தெரியலடி, உன்னை கூப்பிட்டாங்க. ம், சரி ஃபைல் கொடுங்க, போகிறேன். ஃபைல்லாம் கேட்கல, உன்னை ஒரு நிமிஷம் உள்ளே வர சொன்னாங்க. ஒரு நிமிஷமா? எதுக்கு? தெரியல. ஐயோ, மார்னிங் நான் விஷ் பண்ணல, அதுக்கு ஒரு வேளை நான் திட்ட கூப்பிட்றாங்களோ. ஏய், நீ விஷ் பண்ணலையா? அது ஏதோ ஒரு மூடில் இருந்துட்டேங்க்கா. இப்போ எப்படி உள்ள போகிறது? அவசரப்பட்ட மூஞ்சி திருப்பிட்டோமோ? திட்டுனா பண்ணா? திட்டுனா பரவாயில்ல, வேறு ஏதாவது பண்ணா? எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ளவா. குட் மார்னிங் சார், எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏய், மார்னிங் விஷ் பண்ண தெரியாதா? அதான் சொன்னேன்ல, குட் மார்னிங் சார், எதுக்கு கூப்பிட்டீங்க? நான் ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது விஷ் பண்ண தெரியாதா? அது அது மறந்துட்டேன் சார், சாரி. மூஞ்சி திருப்புற? அது அது சாரி சார். இப்போ நான் இங்கே சிஇஓ தான், தெரியுதுல்ல? தெரியுது, சாரி சார். செகண்ட் வாங்கிக்கிட்டு வந்தோம். சார், நீங்கள் சிஇஓ எனக்கு தெரியும். நீங்கள் சிஇஓவை மட்டும் நடந்துக்கோங்க, ஓகேவா? சிக்கன் என்னோட கையை பிடிச்சி வாங்கிட்டு எழுத்துட்டு சிஇஓவை நடந்துக்கலன்னா, அப்படி நடந்துக்கலன்னா நான் கோவமாக இருக்கேன். நான் வந்து ஜேகே மேலே கோவமாக இருக்கேன். ஜேகே மேலே கோவமாக இருக்கியா? ஆமாம், கோவமாக இருக்கேன். எதுக்கு? ஜேகே என்ன பண்ணான்? அது அவன் பேச்சை கேட்க மாட்டான், அதனால கோவமாக இருக்கேன் சார். அப்படியா? என்ன கேட்க மாட்டேனா? அது அது அவனுக்கு தெரியும். அப்படியா? சார் சார், நீங்கள் செய்யவோ நடந்துக்கோங்க, இல்லைனா என்ன பிடி பிடிச்சிக்கு பிடி. ஏய், என்ன? அது அது நீ கிஸ் பண்ண தானே கூப்பிட்டேன்? இல்லையே. வேறு எதுக்கு கூப்பிட்டேன்? எதுக்கு என்ன விஷ் பண்ணலான்னு கேட்க கூப்பிட்டேன். அதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டேன்ல சார், சாரி கூட கேட்டேன்ல, நான் போகலாம்ல. ஜேகே வாயினி ரொட்டேட் பண்ணி அப்படியே பேக் ஹேக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு என்னோட ஷோல்டரில் ஃபேஸ் வச்சுட்டு, ஜேகே மேலே எனக்கும் அது சொல்லு. அதுதான் அது அவனை டேட்டிங் கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டான். அதான் வேற 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 கோவலாம் இல்லை. நான் சொன்னால் எதுவுமே கேட்க மாட்டான், எல்லாம் அப்பா இஷ்டத்துக்கு தான் இருக்கணும்னு சொல்கிறான். நான் அவங்ககிட்ட என்ன கேட்டேன்? ஜஸ்ட் டேட்டிங் தானே, பக்கத்தில் எங்கேயாவது கூப்பிட்டு போகலாம்ல, அது கூட மாட்டேன்னு சொல்லிட்டான். அவனுக்கு தேவையானது மட்டும் அவன் பண்ணிக்கிறான். இப்போ கூட எனக்கு எது வேணும்னா அவன் யோசிக்கவே மாட்டான். அவன் தான் சொன்னால வீட்டில் அவனுக்கு என்ன வேணா கேளுன்னு, எது கேட்டாலும் தரேன்னு சொன்னால. எனக்கு எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம். ஏய், வேணாமா? அதுதான் நான் கேட்காமே தரேன்ல, அப்புறம் என்ன? எனக்கு எனக்கு டேட்டிங் தான் போகணும், எனக்கு ஒன்று பிடிக்கணும்ல. பிடிக்கலையா? என்ன உனக்கு பிடிக்கலையா? அது கொஞ்சம் விடு. என்ன? கொஞ்சம் விடு, டிஸ்டர்பாக இருக்க விடு. அப்படியா? அது ஒன்றும் இல்லை, நீ பக்கத்தில் இருக்கல, அதான். என்ன ஜெகி, எனக்கு டேட்டிங் தான் போகணும், நான் கோவமாக தான் இருக்கேன், என்ன விடு. நான் தான் இது சொன்னல, நான் வரமாட்டேன், நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கும் வரமாட்டேன், நீ எங்கே கூப்பிட்டா கூட வரமாட்டேன். எனக்கு அதெல்லாம் இப்போ நோ தான். ஏய், என்னடி நோ? எனக்கு நீ வேணும் இப்போ. நோ தான், நோ தான். ஏய், என்னண்ணோ? நோலாம் கிடையாது, போலாமா? அதெல்லாம் கிடையாது. இது ஆஃபீஸ், அதுவும் உன்னோட ஆஃபீஸ். இங்கே இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, இது தப்பு. என் ஆஃபீஸை விட எனக்கு பிடிச்ச இடம் வேறு எதுவும் கிடையாது. இங்கே இதெல்லாம் எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு. சீக்கி, நோ, இதெல்லாம் தப்பு. கெஸ்ட் ஹவுஸில் மட்டும்தான். அப்படியா? சரி, கெஸ்ட் ஹவுஸ் போகலாமா? நோ நோ, நான் வரமாட்டேன். நீ தான் டேட்டில் முடியாதுன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? எனக்கு இது வேணும். ஏய், என்னடி உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கேன், கெஞ்சிட்ருக்கேன்னு பார்க்குறியா? போகலாம். ஈவினிங், அது வர உனக்காக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓ சார், எனக்காக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படி நீ கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்துக்கும். பிகாஸ் நான் வரமாட்டேன், ஏன்னா எனக்கு வேணும்.
ஏய் என்ன ரொம்ப ஓவராக தான் பேசுகிறேன். உனக்கு தெரியுதுல எனக்கு வேணும்னு. அதே மாதிரி உனக்கும் தெரியுதுல எனக்கு டேட்டிங் தான் போகணுன்னு. அதுக்கு நீ ஓகே சொல்ல மாட்டேன்ல, அது மாதிரி தான் நானும் ஓகே சொல்ல மாட்டேன். ஜிக்கி வாயினை அப்படியே திருப்பி வாலில் பின் பண்ணோம். ஜிக்கி ஜிக்கி நோ ஜிக்கி, நீ நீ ரொம்ப ஓவராக போகிற. நீ 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 ரொம்ப ஹார்ஷாக நடந்துப்பா, எனக்கு வலிக்கும். நோ நோ தான். அதுவும் இல்லாமல் நான் உன் மேலே கோவமாக இருக்கேன். நீ என்ன டேட் கூட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டா நான் கோவமாக இருக்கேன், ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்கேன். என்கிட்ட இப்போதான் நடந்துக்காதோ? அப்படி தான் நடந்துப்பேன். என்ன பண்ணுவா? ஜிக்கி 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 என்ன பண்ணுற? ஜிக்கி கடிச்சு கடிச்சு விற்காத ஜிக்கி. ஏய் வலிக்குதா? வலிக்குதோ? ஆனால் ஆனால் இது பரவாயில்ல. ஆனால் இப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கா? தான் சொல்லல கோவம் இருக்கேன்னு. ஏய் நீ கோவம் வந்துக்கோ, பிரச்சனையே இல்லை. கொஞ்ச நேரம் சிக்கனோட ஷர்ட் பட்டனில் கை வச்சு ஒவ்வொரு பட்டனாக அன்பட்டன் பண்ணோம். ஏய் கைடு. ஏய் என்னடி கையில் அடிக்கிறேன்? ஆமாம் அப்படி தான் அடிப்பேன். கைடு. நான் பேசுகிறதையும் காதிலே வாங்க மாட்டேன்ல. உனக்கு ஒன்றுமே கிடையாது. என்னை விட நான் போகணும். இப்போ எதுக்கு கூப்பிட்டேன்? வெளியே போன நான் என்ன சொல்வேன்? ஏதோ சொல்லு. சிக்கி சிக்கி சிக்கனும் சிக்கனும் சிக்கி என்ன பண்ணுற? சிக்கி ஏய் என்ன நான் கோவமாக இருக்கேன். ஓ அப்படியா? நான் கோவமாக இருக்கேன். ஓ அப்படியா? ஓகே சிக்கி நான் கோவமாக இருக்கேன். கோவமாக இருந்துக்கோ. சிக்கி கோவமாக இருக்க சொல்கிறேன். ஓகே அதுக்கு என்ன? நான் வெளியே போகணும். என்ன விட முடியாது. வெளியே போகணும் விட்டு. ஒரு நிமிஷம். என்ன ஒரு நிமிஷம். இந்தா. என்னது இது? ஹே கிஃப்டா? எனக்கா? உனக்கு தான். அப்படி என்ன இருக்குல்ல? ஓப்பன் பண்ணி பாரு. அப்படியா? பார்க்கவா? பாரு. ஒன் பெரிய ஸ்மைலோட அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தா. சிக்கன் ஒன் ஃபேஸில் இருக்க ஸ்மைலை பார்த்துட்டே இருந்தோம். உள்ள என்ன வச்சுருக்க பாரு. ஓகே. ஒன் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே ஒயினோட ஃபேஸில் இருக்க ஸ்மைல்லாம் அப்படியே ஃபேடாச்சு. இது ஜிக்கி நல்லா இருக்கா? ஜிக்கி இது டைமண்டில். டைமண்ட் தான். உனக்கு தான் பிடிச்சிருக்கா? அது இது இதெல்லாம் எனக்கு வேணாம். ஏய் என்ன? இந்த செயின் உன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணாமே வேணாம்னு சொன்னேன். அப்படி நோ ஜிக்கி, எனக்கு இதெல்லாம் வேணும். ஏய் என்ன? நிச்சயமாகவே தான் உனக்கு அழகாக இருக்கும். நான் இந்த ஷாப்பை க்ராஸ் பண்ணி வரும்போது இது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு ஓனி ஞாபகம் தான் இருந்துச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். ட்ரை பண்ணு. இல்லை இல்லை ஜிக்கி, எனக்கு இதெல்லாம் வேணாம். எனக்கு இதெல்லாம் வேணாம் ஜிக்கி. பொடி எனக்கு இதெல்லாம் வேணும். ஏய் என்னாச்சு வாயின்? உனக்கு இது பிடிக்காதா? உனக்கு பிடிக்கலையா? வேறு டிசைன் வேணாம்? எனக்கு இதெல்லாம் வேணாம். எனக்கும் எதுவுமே வேணாம். நான் வெளியே போகிறேன். ஏய் நில்லு. என்ன? நான் போய் வேலையை பார்க்குறேன். படி. உன் கண்ணெல்லாம் கலங்கிட்டு அப்படியே அங்கேருந்து வெளியே போனோம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதுக்கு என்ன குறம்? நல்லா தானே இருக்குது. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆச்சு. எப்படி இவ்வளோ கூப்பிட்றது? அடிக்கடி கூப்பிட்டா ஸ்டாஃப்ஸ்க்கெலாம் சந்தேகம் வரும். ஆனால் எனக்கு அவளை பார்க்கணுமே. ஒரு ஸ்ட்ராங்கான கிஸ் பண்ணியிருக்கலாம். எப்போ வருவா? என்ன பண்ணுறது? ஹலோ சார். ப்ராஜெக்ட் முடிஞ்சா? அது சார் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சான்னு கேட்டேன். அவங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. அது சார் நாங்கள் நாளைக்கு ஃபினிஷ் பண்ணிடுவோம். நாளைக்கு மார்னிங். ஏய் என்ன டைம் கேட்டுட்ருக்கீங்க? நான் அன்றைக்கே சொன்னேன்ல. அது சார் அவ்வளோதான் சார், இது கொஞ்சம் தான் இருக்குது, நாங்கள் முடிச்சிடுவோம். சரி ஓகே. எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? அது சார் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஓகே நீங்கள் கொடுத்துடு, நான் செக் பண்ணுறேன். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ளவா சார்? ஃபைல் விஜய்க்கு நீ வந்து கூட பார்க்காம அப்படியே நின்றுட்டு இருந்தா கொடு. சார் பாருங்க, வாங்கி வச்சிட்டிங்க. நீ என்ன பாரு, என்ன பண்ணிட்டுருக்க? தரையில் என்ன இருக்கு? அது சார்
ஃபைலை செக் பண்ணி தரீங்களா? நான் வெளியே போகணும். எங்க வா. சார் கிட்ட வா. அது அது சார் நான் போகணும். வான்னு சொன்னேன். சொல்லுங்க. சிக்கன் கை பிடிச்சிட்டு அவனோட லேப்பில் உட்கார வச்சான். அது சார் நான் வெளில போகணும். ஃபைலை செக் பண்ணிவிட்டு தாங்க, நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஏய் ஃபைல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இன்னைக்கு ஈவினிங். சார் சார் அது ஏய் இன்னைக்கு ஈவினிங் நேற்று மாதிரி உனக்கு பிடிக்கும். அது அது நோ ஜிகே, நான் வரல. நீ என்ன டேட் கூட்டு போனாலும் பரவாயில்ல, நான் வரல. ஏய் என்னாச்சு? டேட் கூட்டு போகலன்னு கோச்சிட்டு ஓகே, இப்போ என்ன டேட் கூட்டு போகலனாலும் பரவாயில்ல, என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமா? அது இல்லை, ப்ராப்ளம்னா எதுவும் இல்லை. ஆனால் ஜிகே போதும், இதுக்கப்புறம் இதை நமக்கு கண்டினியூ பண்ண வேணாமே. ஏய் என்னாச்சு? என்ன பேசிகிட்டு இருக்க? எனக்கு நீ வேணும், உனக்கு தெரியுதுல்ல? அது அது ஜிகே எனக்கு தெரியுது. ஆனால் ஆனால் எனக்கு இதெல்லாம் வேணாம், போதும். ஏய் டேட் கூட்டு போகலன்னு கோமா? இல்லை கோவம் இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. இப்போ ஐ திங்க் இது எதுவுமே வேணாமே. எதுக்கு நம்ம டேட் போய் என்ன பண்ண போகிறோம்? எனக்கு டேட்டும் வேணும், இது எதுவுமே வேணும். ஆனால் எனக்கு வேணும். இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பாக போகிறோம். ஜேகே இல்லை ஜேகே, அது வந்து ஏய் என்ன உங்ககிட்ட கெஞ்சணுமா? உனக்கு புரியுதில்ல எனக்கு நீ வேணும்னு? ஒயின் எனக்கு அவ்வளோ நீடியாக இருக்குது. நான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன்னா ஓகே, உனக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இல்லை, நம்ம கெஸ்ட் ஹவுஸில் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான். என்ன நீ பாட்டுக்கு வந்து நோ வேணாம் இதெல்லாம் நீ பாட்டுக்கலாம் என்ன பேசிகிட்டு இருக்கா? அது அது ஜெக்கி ஜெக்கி அது வந்து கோவப்படாதா? எதுக்கு கோவம் பேசுகிற? நீ கோவம் பேசுனா எனக்கு பேசவே வர மாட்டேங்குது. தப்பு என்னோட தான், உன்கிட்ட பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன்ல. இன்னைக்கு ஈவினிங் போகிறோம், நீ ரெடியாக இரு. அது அது ஜெக்கி ரெடியாக இரு, அவ்வளோதான். ஆஃபீஸ் முடிஞ்சதும் என் கார்கிட்ட வெயிட் பண்ணு. அது ஜெக்கி யாராவது பார்த்துட்டா? யாரும் பார்க்க மாட்டாங்க, நீ என் கார்கிட்ட வெயிட் பண்ணு. ஓகே? அது ஓகே இல்லை தான். அது என்ன சொன்ன? அது ஓகே ஓகே. குட் குட். போ நான் ஃபைல் பார்க்கல. எத்தனை தடவை தான் பார்க்க, கொண்டு போ. ஓகே. ஜெக்கி ஆஃபீஸ் முடிஞ்சதுமே காரில் உட்காந்துட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவன் மெதுவாக நடந்து ஜெக்கிட்ட கார்கிட்ட வந்தான். சீக்கிரம் சார், அது சீக்கிரம் வா. ஓகே. அவன் காரில் ஏறிட்டு சார் தேங்க்ஸ் சார் அவன்கிட்ட சொல்லிட்டேன், போமா. அது ஜெக்கி சார் அது போகலாம். ஜெக்கி அப்படியே அங்கேருந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான். ஜெக்கி எனக்கு எனக்கு இதெல்லாம் வேணாம் ஜெக்கி, எனக்கு இதெல்லாம் கண்டினியூ பண்ண வேணாம். என்ன பிரச்சனை உனக்கு? மார்னிங் ஓகே தானே இருந்தா, அப்புறம் என்ன? அது ஜெக்கி உனக்கு அந்த நெக்லஸ் பிடிக்கலையா? அது அது ஜெக்கி அது வந்து அதை பார்த்ததுல இருந்து தான் ரொம்ப மூடாக இருக்கியா? ஜெக்கி அது வந்து சிவன் உனக்கு அந்த செயின் தான் பிடிக்கல, என்ன பிடிச்சிருக்கல? அது என்னடி அது அது பதில் சொல்லு, ஃபர்ஸ்ட் எதுக்கு திக்கிற? நான் தான். ஜெக்கி ஜெக்கி அது ஜெக்கி வண்டி அப்படியே ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருந்தான். ஜெக்கி எங்கே வந்திருக்கோம்? பார்த்தா எப்படி தெரியுது? ஜெக்கி ஜெக்கி பீச் பீச் வந்துருக்குமா? ஜெக்கி என்ன என்ன நீ டேட் கூட்டு வந்திருக்கியா? ஆமாம். ஜெக்கி சரி வெளியே போமா? அதுதானே வந்திருக்கோம், இறங்க. மண் வேகமாக கார்லேருந்து இறங்கிட்டு அப்படி ஜேகே சைடு வந்து ஜேகேடு கையை பிடிச்சிட்டு வேகமாக கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா. ஏய் என்ன நீ பீச்சை பார்த்ததுலையா? என்ன பீச் பார்த்துருக்கேன், ஆனால் அவங்க கூட
அது ஃபர்ஸ்ட் டைமில். வா நம்ம அங்கே போகலாம். ம் ம் கடல் தண்ணி செம்மையாக இருக்கும். ம் ஓகே. ஒயின்ஜிக்கே தண்ணி கூட்டு போயிட்டு ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தான். ஏய் போதும். ஜிக்கி இன்னும் கொஞ்சம் நேரம் போதும்னு சொன்னேன். சரி ஓகே பா நம்ம அங்கே போய் தான் சாப்பிடுவோமா? அங்கேயா? சூப்பராக இருக்கும் வா. ஏய் இல்லை வேணாம், நம்ம வேற எங்கேயா சாப்பிடலாம். ஜிக்கி அது சூப்பராக இருக்கும் வா. இன்னொரு ஷாப் கிட்ட கூட்டு போய் சிக்குக்கு குல்ஃபி வாங்கி கொடுத்தான். ஏய் தண்ணியில் விளையாடிட்டு யாராவது ஐஸ் சாப்பிடுவாங்களா? சிக்கி இது சூப்பராக இருக்கும், நீ சாப்பிட்டு பாரு, உனக்கு பிடிக்கும். ஓகே. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஒயின் அவளோட குல்ஃபியை வேக வேகமாக சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கா ஜிக்கி? நல்லா இருக்கு. எவ்வளோ நேரம் சாப்பிட்டுட்டு இருக்க? கொஞ்சம் கொஞ்சமாக தானே சாப்பிட முடியும். நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கவா? அது கொஞ்சோன்னு சாப்பிட்டுக்கவா? இதையா? உனக்கு ஓகேவா? இதில் என்ன தா கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். ஒயின் ஜிக்கியோட ஐஸில் அவள் லிப்ஸை வச்சு அந்த ஐஸை சாஃப்டாக சக் பண்ணி எடுத்தான். ஜிக்கி அவன் சாப்பிட்றதே பார்த்துட்டு இருந்தான். ஏதோ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியா? ஆமாம். சரி சாப்பிட்டு எனக்கு போதும். ஓகே. என்ன எவ்வளோ? ஏய் நான் கொடுக்குறேன். இல்லை இல்லை வேணாம், நானே கொடுத்துறேன். ஏய் என்ன ஐஸ்கிரீம் தானே, நான் கொடுக்குறேன். இல்லை இல்லை ஜிக்கி இல்லை, நான் கொடுத்துட்றேன். என்னங்கண்ணா? ஏய் என்ன? இல்லை நான் கொடுக்குறேன் ஜிக்கி ப்ளீஸ். ஓகே தேங்க்ஸ். சரிப்பா நம்ம அந்த பக்கம் போமா? ஏய் போதும் கிளம்புவோமா? அது சிக்கி என்ன அதுக்குள்ள? ஏய் கிளம்பலாம். சிக்கி என்ன டேட் தானே வந்திருக்கும், அதுக்குள்ளே என்ன இன்னும் கொஞ்சம் நேரம்? ஒயின் டைம் அது. ஆமாம் ஆமாம் ஜிக்கி, அம்மா ஐயோ அம்மானை தேடுவாங்க. ஏய் என்ன அதுக்குள்ளே என்ன அம்மா தேட போகிறாங்க? நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போகலாமே. கெஸ்ட் ஹவுஸா? இதுக்கப்புறமா? ஜிக்கி அம்மானை தேடுவாங்க, நான் வீட்டுக்கு போகணும். ஆஃபீஸ் முடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆச்சு. இதுக்கு தான் சொன்னேன் இதெல்லாம் வேணான்னு. ஏய் என்னடி நான் உன்னை டேட் கூட்டு வந்தேன்ல, என்னை எப்படி விட்டு போனேன் அப்படி? அதுக்கு ஃபைன் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போகலாம். ஜேகே என்ன பேசுகிற? ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, என்ன அம்மா தேடிட்டு இருப்பாங்க. அம்மா கால் பண்ணி இதான் ரீசன் சொல்லு. நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போகலாம். நோ ஜேகே அதெல்லாம் அம்மாட்ட சொல்ல முடியாது, அம்மாவுக்கு டவுட் வந்துடும். எனக்கு வீட்டில் விட்டுரு ப்ளீஸ். என்ன வேணும் ஜிக்கி 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 ப்ளீஸ், நான் வீட்டுக்கு தான் போகணும்ப்பா. அம்மா தேடுவாங்க ஜிக்கி. கோன் ஏய் என்னடி நீ? ஜிக்கி ப்ளீஸ் இன்னொரு நாள் போகலாமே. சரிப்பா. ஜிக்கி ரொம்ப டென்ஷனாக ஃபேஸை வச்சுட்டு அப்படியே காரை ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தான். என்னாச்சு ஜிக்கி, என் ஃபேஸ் எப்படி இருக்கு? பயமுட்டோரியா? எதுக்கு கோபுரம்? என்னாச்சு? பீச் சூப்பராக இருந்துச்சுல, ஐஸ்கிரீம் அதுக்கு மேலே இருந்துச்சுல, எனக்கு குல்ஃபினா ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிச்சிருந்துச்சா? பேசாமல் வரியா? என்னாச்சு? நான் எந்த மூடில் என்ன தெரியுமா, எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். இப்போ டேட் போகணுன்னு என்ன இருக்கு? எதுனா நீ தானே பீச் கூட்டு போன, எல்லாம் உனக்காக தானே கூட்டு போனேன், நீ கேட்குறேன் தானே கூட்டு போனேன். ஆமாம், அப்போ நீ கெஸ்டர்ஸ்க்கு வரும் ஓகே சொல்லணும்ல. அது அது டைம் ஆயிடுச்சுல. என்ன கோவமாகவே இருக்கா? இன்னொரு நாள். சிக்கி அதான் சொல்கிறீங்களா, இன்னொரு நாள். பயமுட்டோரியா? சரி. அரங்கோ வீடு வந்துச்சா? ஓகே. ஒஞ்சிக்கே பக்கம் திரும்பிட்டோம். ஓகே ஜிக்கே நாளைக்கு எங்கே போகலாம்? அதான் நம்ம டேட் போகிறோம்ல, நீ சொல்லு நாளைக்கு எங்கே போகலாம்? கெஸ்ட் ஹவுஸ். அது நாளைக்கு டேட்க்கு எங்கே போகலான்னு கேட்டேன். கெஸ்ட் ஹவுஸ் தான் போகிறோம். என்ன ஜிக்கே நம்ம டேட் போகிறோம்ல, டேட் போனோம். சிவன் உனக்கு அது வேணும், நானும் கூப்பிட்டு போயிட்டேன்ல, அவ்வளோதான். இனிமேல் கெஸ்ட் ஹவுஸ் தான்.
ம் என்ன ஜிக்கி இத்தனை நாளாக இருக்குது டேட்னா நிறைய நாள் போகணும். இது போதும். என்ன ஜிக்கி டேட்னா தினம் போகணும், அடிக்கடி போகணும். அப்போ தானே மொயின் புரிஞ்சுக்கோ. எனக்கு அப்படி இருக்கு. நான் உனக்காக தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னால் அகெயின் இப்படி சுற்றிட்டு இருக்க முடியாது. இனிமே கெஸ்ட் ஹவுஸில் தான். ஜேகே அதான் உனக்கு இது பிடிச்சிருந்துச்சுல. உனக்கு புரியுதா? எனக்கு நீடியாக இருக்கு. எனக்கு நீ வேணும் பெட்டில். அது அது என்ன? ஓகே ஓகே, நாளைக்கு கெஸ்ட் ஹவுஸ் போகலாம். நிஜமா? நிஜமா 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 தான். சரி சரி ஓகே போ. ஓகே அப்புறம் ஜெக்கி என்ன? அது ஜெக்கியோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி ஜெக்கியோட லிப்ஸில் அவள் லிப்ஸை வச்சு ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ண ஆரம்பித்தான். ஏய் என்ன பண்ணுற? அது உனக்கு பிடிக்கும்ல, நீ எனக்கு பிடிக்கும்னு டேட் கட்டு போனல, அதுக்கு இவ்வளோ குட்டி கேஸா? அது உனக்கு ஓகே தானே? அது ஓகே, நாளைக்கு ஆஃபீஸில் பார்க்கலாம். ஓகே ஓகே பாய் ஜெக்கி. பாய். அப்புறம் ஜேக்கியோட காலர் பிடிச்சி அவகிட்ட எழுதிட்டு ஜேக்கியோட சீக்கில் இந்த சீக்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது ஜெக்கி. இது பார்க்கும்போது எனக்கு கிஸ் பண்ண தோணிகிட்டே இருக்கும். ஓகே பாய். கார்டர் ஓப்பன் பண்ணி வேகமாக இறங்கி அப்படியே போனோம். ஜெக்கி ஒரு பெரிய ஸ்மைலோட அப்படியே அங்கேருந்து கிளம்புனோம்.